வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் என்ன வேதனையாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு முன்னாடி போகிறாங்களே அவங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை. வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம். நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ். ரத்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர் மக்களும் ஊர் தலைவரான கண்ணபிரானும் ஒரு ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது எதை பற்றின ஆலோசனை அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் புத்த சிலை வைக்கிறது பற்றின ஆலோசனை. ஊர் மக்கள்கிட்ட கண்ணபிரான் யாரை இந்த சிலையை செய்ய வைக்கலாம், யார் இதுக்கு திறமையானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஆலோசனை கேட்கிறார். உடனே ஊர் மக்கள் எல்லோரும், நம்ம விஸ்வபதியை தவிர வேற யார் இதுக்கு திறமையானவங்க இருக்க முடியும், அவர் தான் ஒரு சாதாரண கல்லை கூட சிற்பமாக மாற்றக்கூடியவர், அதனால் நம்ம இந்த பணியை அவர்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாங்க. விஸ்வபதி வரவழைக்கப்படுறாரு. அவர்கிட்ட அந்த சிலை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள் சொல்கிறாங்க. அவரும் அதுக்கு சரின்னு சொல்லி அந்த பணியை ஏற்றுக்கிறாரு. விஸ்வபதி உடனே அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக கற்கள் எல்லாத்தையும் வரவழைக்கிறாரு. இடத்தையும் தேர்வு செஞ்சிட்டாரு. இப்போ பணியை ஆரம்பிக்கிறார். ஒரு கல்லை எடுத்து அதன் மீது உளியால் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். அடித்ததும் தான் அந்த கல் ஓன்னு அழ ஆரம்பிக்குது. என்னால் இந்த வலியெல்லாம் தாங்க முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு அழ ஆரம்பித்ததும் அவரும் சரி, இந்த கல் இதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அதை ஓரமாக வச்சுருந்தார். அடுத்து ஒரு கல்லை எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த கல் மீதும் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். அந்த வலியை அது தாங்கிக்க ஆரம்பிக்குது. அதே போல் பல அடிகள் அந்த உளியால் அடிக்கப்படும் போதெல்லாம் அந்த வலியை அது பொறுத்து கொள்ளுது. சில நாட்கள் ஆன பிறகு அந்த சாதாரண ஒரு கல் புத்த சிலையாக மாறுது. விஸ்வபதிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த புத்த சிலையை ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு போகிறாரு. மக்கள் எல்லோரும் வியந்து போகிறாங்க அவருடைய திறமையை பார்த்து. அவ்வளவு நேர்த்தியாக அவர் செதுக்கியிருந்தார். உடனே மக்கள் எல்லோரும் அதை பிரதிஷ்டை செய்து கோவிலில் வைக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அதே போல் பிரதிஷ்டை முடிந்ததும் கோவிலில் புத்த சிலை வைக்கப்படுது. மக்கள் அதை தினமும் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அழுதுச்சே ஒரு கல், வலி தாங்க முடியாமல் அந்த கல்லை விஸ்வபதி கோயில் நுழைவாயில் இருக்கிற படிக்கட்டாக மாற்றுகிறார். இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த படிக்கட்டை மிதித்து தான் உள்ளே போகணும். நானும் அந்த வழியை தாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இல்லை அந்த புத்த சிலையாக மாறி இருப்பேன். இப்போ வெறும் கல்லாகவே என் வாழ்க்கை முடிய போகுதேன்னு நினச்சி அந்த கல் அழுகுது. இந்த கல் மாதிரி வலியை தாங்க முடியாமல் பயந்து ஓடாமல் யார் ஒருத்தர் எல்லா வழிகளையும் வேதனையும் பொறுத்துக்கிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடுறாங்களே, அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க உயர்வை அடைவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.